தலைவன் தற்கூரி என்று சொன்னார். தொண்டருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வாக்களிக்கலன்னா ஓட்டு போடலன்னா ஒரு அப்பனு காத்தலம் பொறுக்கலையே தமிழ்நாட்டு மக்களே. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொச்சப்படுத்தி பேசினால் அவர் என்ன பூ பறிப்பாரா? காவல்துறை ஒப்ப விட்ட வேலைக்காரனா உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுறாங்களா? நீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் நக்கல் பண்ணல, கிண்டல் பண்ணல, கேள்வி அவர் ஐபிஎஸ் அதிகாரியா? அவர் தமிழ்நாட்டில் இருக்காரா? முன்னாள் அதிகாரி. நீங்க பண்ணல, நொட்ட அதிகாரி அவரு. காவல்துறையை திமுக யாருமே கொச்சைப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. யாரு அசிங்கப்படுறா? யாரு கொச்சைப்படுறா? யாரு லிஸ்ட் எடுத்து போடுங்க. எத்தனை பெண் பேசுனதே இல்ல பாருங்க, பேசுனதே இல்ல. அட எடுத்து போடுங்களா சார், நீங்க தான் மூத்த அரசியல், அதுல எடுத்து போடுங்க. வருண் ஐபிஎஸ் அவரோட மனைவி எந்த இடத்துல பணி செய்யல, கோமாளிக்கு என்ன சார்? மண்ணாங்கட்டி வார்டு கவுன்சிலோட தகுதி இல்லாத நீங்க எப்படி சொல்லலாம்? இது பழைய திமுக தான் நாக்கறுத்து இருப்பானுங்க. ஆனா நாகரிக கருதி பொதுமக்களை மதிப்பளிச்சு கடந்து போயிருக்கிறாங்க. கலைஞர் சொல்லு, உனக்கு எந்த கபாலியா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான்? உனக்கு ஓட்டு போல விருத்தில பைத்து பூச்ச நாய் மாதிரி நீ அலைவ கண்டவளம் நீங்க யாரோ நீங்க பேசலாமா? இவரு கேட்டா என்ன சொல்றாரு? என் வீட்டை விட தான் பேசுறேன். ஏன்டா உன் வீட்டுல பேசணும் பாரு, நடவடிக்கை வரல பேசணும். எங்க பொண்டாட்டி திட்டலாம், உன் பொண்டாட்டி திட்டமெல்லாம் புகார் ஏற்கனவே சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது போலீஸ் ஆமா சவுக்கு சங்கரை இந்திய நாட்டு சுதந்திர போராட்ட பேரன் அவரு. இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அமைதியா இருந்தாங்க, கம்முன்னு இருக்கணும். ஆளுங்கட்சியா இருந்தா தான் காவல்துறை காலை நக்குவீங்க. இதே எதிர்கட்சியா இருக்கும் போது காவல்துறை அவன் இவன் சொல்லி கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசிய தலைவர்கள் தான் இந்த திமுக. யாருமே சாதாரண இல்ல. காவல்துறைக்கு விசுவாசத்தை காட்டுங்க, இல்ல அங்கேயே போய் படுத்துங்க. உங்களுக்கு பிரச்சனை கூட நான் உங்க மேல விசுவாசத்தை காட்டுறேன். சைபர் கிரைம் மூலமா கைது பண்ணி உள்ள போட்டுருங்க. அதை விட்டுட்டு நீ திரள் நிதி, இது யாரு சிவா பேசுறது, திமுக காரன் பேசுறதெல்லாம் ஒரு அருண் ஐபிஎஸ் பேசக்கூடாது இல்லையா? திரள் நிதின்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது சொல்லுங்க சார். இதெல்லாம் சட்டை கட்டிட்டு வர சொல்றது இவருக்கு எந்த அதிகாரி இருக்குது? அந்த சட்டையை போறதுக்காக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? கோமாளிக்கு தெரியுமா? பொதுமக்கள் பாக்குற பார்வைக்கு போலீஸ்காரனை வச்சு செய்யறான்பா, அப்ப இவன் தான் நல்லவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு. நீங்க மலை மேல ஏற நினைச்சு பள்ளத்துல வந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் பேசாமல் இருப்பதற்காக நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் அதிகாரி ஐயா கலைஞர் பேசணும் என்ன சார் அதிகாரம் கொடுத்தான்? அவர் என்ன உன்ன மாதிரி தற்கூரியா? அமெரிக்க பயணம் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்றாங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்படிதான் ஒரு பைத்தியம் சொல்லுது தமிழ்நாட்டுல. முதலமைச்சர் கையாடுது, காலாடுது, பேண்ட் எதுக்கு போற எனக்கு தெரியாது. யாருன்னு உங்களுக்கு தெரியாது? பிரேமலதா விஜயகாந்த். சரி, அப்போ அங்க செங்கல் தூக்கிட்டு காட்டுனீங்க, எங்க எம்சி எங்க எம்சின்னு. அவங்க தூக்கி காட்டினாங்கன்னா என்ன காட்டுறாங்க? 5 ஆண்டு என்ன சார் காட்டுறாங்க? இல்ல இது வரைக்கும் போன முதல்ல எங்க என்ன வச்சிருக்காங்க கேக்குறாங்க சார். 5 நாடுகளுக்கு பயணம் போயிருக்கீங்க, பல லட்சம் கோடி, 2400 கோடி. முன்னேற்று கூட ஏதோ ஒரு ஃபேக்டரி கெட்டதுக்காண்டி விவசாயம். முதலமைச்சருக்கு இந்த உடம்பு சரியில்லை சரியில்லை சொல்றோம்லாம் மனித இல்லாதவன், அவனை மனசாட்சி இல்லாததான் சொல்ல முடியும் சார். சத்தியமா நான் சொல்லுங்க, நான் உங்களை சொல்லவே இல்லையா? இதுக்கு முன்னக்கூட்டி எத்தனை முதலீடு கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர்? 2400 கோடி ரூபாய்க்கு அரசு சார்பில் கெஜெட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்வை தெரியாது. சொல்லியிருக்கிறாங்க, எங்க வேலை நடந்திருக்குது ஒருத்திருந்து பாருங்க சார். ஒரே நல்ல கட்டடத்துக்கு நிறுத்த முடியாது அப்படியே ஸ்ட்ரைட்டா. அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி அபராதம் கட்டணம் அவர் கட்டுறாரு. அது நாங்க என்ன பண்ண முடியும்? ஊழல் சேர்ந்திருக்காரு அவர். ஊழல் சேர்ந்தது அதை குற்றச்சாட்டு இருக்கா? அதை நீதிமன்றம் முடிவு எடுக்கிட்டேன் சார். இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனையா சார்? முருகனுக்கு விழா மாநாடு நடத்துறது போல விரைவில் அம்மனுக்கு மாநாடு நடத்த போறாராம். இல்ல சேகர் பாபு முதல்ல அந்த செல்போன் பண்ணி கேள்விங்க. இல்ல வந்துட்டே ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு உண்மை காட்டிட்டே இருப்பாரு. அப்போ சன் டிவி போறது கூட ஃபேக் நியூஸ். சன் டிவி பேர்ல ஃபேக் நியூஸ் போடுறாங்கல்ல, நான் பார்க்கல சமூக வலைத்தளங்கள்ல. தூய்மை அரசியல் செய்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு அரசு மீது சேர்த்து வேறு பூசக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு பொருளாக ஒழிக்க கூடாதுன்னு தான் தம்பியினுடைய பணிவான வேண்டுகோள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜிஜி சிவா மற்றும் தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சீமானுக்கு என்ன சார் பிரச்சனை? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வாய்க்கொழுப்பு உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது. இல்ல அவர் கேட்ட ஒரு கேள்வி இருங்க சார். வாய்க்கொழுப்பு உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சமூக வலைத்தளம் மூலம் ஃபேக் ஐடியில் வைத்துக்கொண்டு எவ்வளவு கீழ்த்தரமாக அவருடைய குடும்பத்தாரை இழுத்து பேசக்கூடிய வகையில் இதோ வருண் அவருடைய ஐபிஎஸ் அவருடைய குடும்பத்தை மட்டும் இழுத்து பேசவில்லை. இவர்களும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக யாரெல்லாம் சமூக நீதிக்கு ஆதரவாக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இந்த கபோதிகளுக்கு வாக்களிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் தவறுதலாக பேசுவது இயல்பான விஷயம். இருங்க சார்,
எதை வைத்து சொல்லி சொன்னால் இதே கேடு கட்ட கோமாளி சீமான் சொல்லவில்லையா? வாக்களிக்காதவர் எங்களுக்கு ஒரு அப்பா ஆத்தால பிறக்கவில்லை என்று நான் சொன்னேன்னா இந்த கோமாளி சொன்னாரா இல்லையா? தலைவன் எப்படி எவ்வழியோ அதுதான் அவருடைய தொண்டர்கள் இருப்பார்கள். தலைவன் தற்கூரி என்று சொன்னார், தொண்டருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வாக்களிக்கலன்னா ஓட்டு போடலன்னா ஒரு அப்பனு காத்தலம் பிறக்கலையா தமிழ்நாட்டு மக்களே? சொல்லுங்க சார். இது 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 சார் இது ஒரு கட்சியினுடைய தலைவர், அரசியல் கட்சியுடைய தலைவன் பேசக்கூடிய பேச்சா? நான் என்ன கேள்வி கேட்க வரேன், நீங்க பாட்டுல பேசுங்க. ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல. நான் ஒண்ணே கேக்குறேன். தமிழ்நாட்டுல எத்தனையோ ஐபிஎஸ் இருக்கிறாங்க. குறிப்பா அந்த வருண் ஐபிஎஸ் வச்சு மட்டுமே காய் நகர்த்துறதுக்கு என்ன காரணம்? இல்ல உதயநிதி ஸ்டாலினும் வருண் ஐபிஎஸும் நண்பர்கள்னு சொல்றாங்க. சார் நண்பர்கள் ஆட்டுக்குட்டி இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கோடி தமிழ்நாட்டோட உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசினாலும் அவர் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வார்கள். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொச்சப்படுத்தி பேசினால் அவர் என்ன பூ பறிப்பாரா? காவல்துறை ஒப்ப விட்ட வேலைக்காரனா உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுறாங்களா? ஒரு ஐபிஎஸ் சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாருங்க சார். சார் இருங்க, நீங்க மக்கள் தகுந்த பேசுறீங்க, நீங்களே மக்கள் தகுந்த பேசுறீங்க. ஒரு ஐபிஎஸ் சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் அந்த இடத்துக்கு படிச்சுட்டு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நீங்க திறன்லேதி வாங்கி பிச்சை எடுத்து சாப்பிடுற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற அளவுக்கு தான் பாவம் அவரோட மனநிலையில கொண்டு போய் விட்டு. நீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் நக்கல் பண்ணல, கிண்டல் பண்ணல, கேள்வி. அவர் ஐபிஎஸ் அதிகாரியா? அவர் தமிழ்நாட்டில் இருக்காரா? முன்னாள் அதிகாரி. நீங்க பண்ணல, நொட்ட அதிகாரி அவரு. அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரத்தில் பேசவே கூட நீங்க. அவர் பாஜகவுடைய ஒரு பொறுப்பாளர். கர்நாடகா இல்ல காவல்துறையை திமுக யாருமே கொச்சைப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. யார் அசிங்கப்படுத்துறா? யார் கொச்சைப்படுத்தினா? யாரு லிஸ்ட் எடுத்து போடுங்க. எத்தனை பெண் காவலர் பாருங்க. அட எடுத்து போடுங்களா சார், நீங்க தான் மூத்த அரசியல், அதுல எடுத்து போடுங்க. ஒரு 30 பாயிண்ட் எடுத்து போடுங்க. மூணாவது உண்மையா இருக்குதா நான் பாக்குறேன். ஏங்க 1 30 40 தான் போடுறாங்க. சார் இன்னொரு இந்த தற்கொலை சீமா என்ன சொல்றாரு? அவங்களோட மனைவிக்கு எப்படி புதுக்கோட்டையில் ஐபிஎஸ் வரணும்? யோ இங்க பாருங்க, யாரு எந்த மாவட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரி அமர செய்ய வேண்டும், எஸ்பி அமர செய்ய வேண்டும், அது அரசு நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவு. மண்ணாங்கட்டி வார்டு கவுன்சிலோட தகுதி இல்லாத நீங்க எப்படி சொல்லலாம்? அவருடைய மனைவி எங்க பண்ணிச்சாங்க? உனக்கு என்ன ஒப்பம் போட்டு பணம் போயிடுச்சா? சொல்லுங்க சார். சரி சார், வருண் ஐபிஎஸ் அவருடைய மனைவி எந்த இடத்துல பண்ணிச்சா? கோமாளிக்கு என்ன சார் நீங்க சொல்லுங்க. இது தப்பு தானே? வாய் கொழுப்பு தானே? வாய் கொழுப்பு தானே? நான் என்ன ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, நான் என்ன பேச. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வருண் நண்பர் சொன்னீங்களா? இப்ப இந்த கேள்வி எங்க கொண்டு போறீங்க? அதை இல்ல பரவாயில்ல, அவர் சொல்லிதான் இவர் இது போல சீமான வம்பிக்கிறதான் சொல்லி போறீங்க. சீமானுடைய கட்சியினுடைய தும்பிகளுக்கும் எவன் இவனுக்குலாம் சொல்லுது தப்பா பேச சொல்லி இருக்கட்டும். நீங்க அவர் தவறுதலா பேசினா நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் அததான் இப்ப செய்யறாங்க. அப்புறம் எங்க உள்நோக்கம் இருக்குது? விக்கிரவாண்டியில பேசினா திருச்சியில இருந்து எப்படி அவர் என்ன மூவ் பண்றாரு? விக்கிரவாண்டில ஐபிஎஸ் இல்லையா? அந்த மாவட்டத்துக்கான ஐபிஎஸ் சார் விக்கிரவாண்டில பேசிட்டு சார் யார பேசி இருக்கிறாங்க? விக்ராண்டி எஸ்பி பேசலையே. இல்ல அது என்ன பேசப்படுதுன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களை பாட்டு பாடின வசை பாடினதெல்லாம் தொடங்குச்சு. அப்பதான் தொடங்குச்சு. இந்த கோமாளி விக்ராண்ட் என்ன பேசினா நான் சொல்லவா? பேசியிருக்கிறாரு இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் கூச்சது சொல்றதுக்கு. அதுக்கு நீங்க பேசியிருக்கிறாரு, அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. தப்பு இல்ல. இது பழைய திமுக தான் நாக்கறுத்து இருப்பானுங்க. ஆனா நாகரிக கருதி பொதுமக்களை மதிப்பளிச்சு கடந்து போயிருக்கிறான். கலைஞர் உனக்கு எந்த கபாதியா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? உனக்கு ஓட்டு போல விருத்தில பைத்து பூச்ச நாய் மாதிரி நீ அலைவ கண்டவங்க யாரோ நீங்க பேசலாமா? இப்ப கடைசியில் எங்க போயிருக்கு? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதனை கடிக்கூடிய வகையில வருண் ஐபிஎஸ் கொச்சைப்படுத்தி பேசுவது, அவர் மனைவி இழிவுபடுத்தி பேசுவது. இவர் கேட்டா என்ன சொல்றாரு? என் வீட்டுல விட தான் பேசுறேன். ஏன்டா உன் வீட்டுல பேசுனா பேசணும் பாரு நடவடிக்கை. வருண் ஐபிஎஸ் மண்டாங்கிட்ட உன்ன விவரமா சொல்லுங்க எனக்கு. சீமான் தானே சொல்றாரு, எங்க வீட்டுல திட்டலையா, எங்க பொண்டாட்டி திட்டலாம், உன் பொண்டாட்டி திட்டமெல்லாம் புகார் கொடுறா வேண்டாம். நாங்களா வேணாம்? வருண் ஐபிஎஸ் வீட்டை திட்டி இருக்கிற ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறாரு. ஓமலை திட்டம் புகார் கூட நடவடிக்கை போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்து. நீ தான் கோமாளி கூட்டணி வச்சிருக்கிறல்ல. ஏற்கனவே சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது பொம்பளை போலீஸ். ஆமா, சவுக்கு சங்கரை இந்திய நாட்டு சுதந்திர போராட்ட பேரன் அவரு. இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அமைதியா இருந்தாங்க, கம்முன்னு இருக்கணும். சவுக்கு சங்கர் பேசிட்டா விட்டக்கூடாதுன்னு துள்ளி இருந்தாங்க. இப்படிதான் திமுக. அதே மாதிரி தான் இப்போ வருண் ஐபிஎஸ் விஷயத்துல துள்ளி குதிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், வருண் ஐபிஎஸ் வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதரெல்லாம் இல்லை. அவரும் ஒரு சீமான வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர் இல்லை. அதையும் நீங்க சொல்லுங்க சார். என்னங்க பேசுறதுக்கு வர? நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு அதிகாரியா அரசியல்வாதியா? அதிகாரின்னு சொன்னா அதுக்கு சில கடமைகள் இருக்கு. அரசியல்வாதின்னா எப்படி ஒன்றா இருந்துட்டு போகலாம். ரியாக்ஷன் பண்றதுக்கு அருண் ஐபிஎஸ்க்கு
சட்டத்துல இடமே இல்லை. என்ன சார் இது சார்? சார் நீங்க ஒரு இல்ல மொத்த சார், அரசியல் நீங்க எவ்வளவு இல்ல சார், இருங்க சார். நான் பேசிட்டேன். அது என்ன காவல்துறை எப்படி வேணா கொச்சப்பட்டு பேசா அவர் ரியாக்ஷன் பண்றதுக்கு அதிகாரமே இல்லைன்னு நீங்க சொல்றாரு. பேசுங்க. திமுக இல்ல, காவல்துறையில மனுஷனா தெரியல திமுக உங்களுக்கு? பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் பொறுங்க. நான் சார் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல. அப்ப காவல்துறை நீங்க எப்படி வேணா பேசலாம், ரியாக்ஷனா காட்டக்கூடாது. அதான் அண்ணன் சொல்றாரு. அரசியல் கட்சி தலைவர் இதை நீங்க சொல்றாரு. வரவேற்கிறீங்களா? நீங்க வரவேற்கிறீங்களா? சார், நீங்க வரவேற்கிறீங்களா? உங்களை அப்ப காவல்துறை என்ன ஆடா மாடா சார்? ஆளுங்கட்சியா இருந்தா தான் காவல்துறை காலை நக்குவீங்க. ஆளுங்கட்சியா இருந்தா தான் காவல்துறை அதான் என்ன பண்ணிட காவல்துறை சொல்லுங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது காவல்துறை அவன் இவன் சொல்லி கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசிய தலைவர்கள் தான் இந்த திமுக. பாருங்க சார், தவறு யாருமே நடந்ததை சுட்டி சாதாரண காட்டுறோம். இல்ல. இன்றைய முதல்வர் அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துல இப்ப இவரு ஜேசியா இருக்காரு அன்புன்னு சொல்லிட்டு அவனே போயா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். இதெல்லாம் வீடியோ எல்லாம் இருக்கு. இப்போ எதிர்க்கட்சியில ஏதோ ஒரு காரணம் இருக்கும்போது நடந்தது. பாருங்க, தவறு நடந்தா சுட்டி காட்டுற எதிர்கட்சியா இருக்கும்போது பிஏ தின்னுவீங்க, ஆளுங்கட்சியானா அதற்காக காவல்துறை மீது சேட்டு வாரி போட்டா ரியாக்ஷன் காட்டக்கூடாது சொல்றது. இது நீங்க எந்த காட்டுங்க, பார்வை? நீங்க காட்டுங்க. வேணாம் சொல்ல, நீங்க காவல்துறைக்கு விசுவாசத்தை காட்டுங்க. இல்ல அங்கேயே போய் படுத்துங்க. சார், உங்களுக்கு பிரச்சனை கூட நான் உங்க மேல விசுவாசத்தை காட்டுவேன் சார். அதாங்க நீங்க இதான் சார் ஜனநாயகம். இதான் சமூக நீதி மாடல். இருங்க, வேணாம்னு சொல்லல. அதே நேரத்துல ஏன் இப்படி நடக்குதுன்றத விஷயத்தை பகுத்தறிஞ்சு சிந்திச்சு பாருங்க. பகுத்தறிவாளர்னு போர்டு போட்டு சரிங்க சார். அப்ப அவருடைய ஒரு காவல்துறை அதிகாரி ஐயா இருங்க. நானே சொல்றேன், சாட்டை துருமுறையை கைது பண்ண அவருடைய போன்ல இருந்த ரகசியங்கள் எப்படி வெளியே போச்சு மெயின் தான் காரணம். அதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் உருவாச்சு. அப்போ திருச்சியில் தான் கைது பண்ணும்போது திருச்சி வருண் IPS அவர் மீது என்ன பண்றாங்க, சில இளைஞர்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவர் மீது. அந்த கட்சிக்காரங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சில பேர் வரம்பு மீறுறாங்க. வரம்பு மீறுறவங்கள ஒரு IPS ஆஃபீஸர் என்ன பண்ணணும், என்னங்க பண்ணணும், சைலண்டாக சைபர் கிரைம்ல சொல்லி எங்கே இருக்கான்னு தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபேஸ்புக்லேயும் எக்ஸ் தளத்திலையும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரு மனிதன் தானே சார்? மனிதன் தானே சார்? சட்டங்கள் பேசுவா அப்பதான் கேட்கணும். நீங்க ஒரு அதிகாரியா இருந்தா அப்படி ரியாக்ஷன் பண்ண கூடாதுங்க சார். இது ரியாக்ஷன் பண்ண கூடாது. அது என்னது? ஒரே ஒரு சேர்த்து வரணும் பூச்சி அவன் பொண்டாட்டி வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, ரியாக்ஷன் பண்ண கூடாதா? சிவாவுக்கு தெரியாது. சைபர் கிரைம் மூலமா கைது பண்ணி உள்ள போட்டுருங்க. யாருன்னு கண்டுபிடிச்சு அதை விட்டுட்டு நீ திரள் நிதி இது யாரு சிவா பேசுறது, திமுக காரன் பேசுறதெல்லாம் வந்து ஒரு அருண் IPS பேசக்கூடாது இல்லையா? திரள் நிதின்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது சொல்லுங்க சார். இதெல்லாம் சட்டை கட்டிட்டு வர சொல்றது இவருக்கு எந்த அதிகாரம் இருக்குது? அந்த சட்டையை போறதுக்காக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இந்த கோமாளிக்கு தெரியுமா கஷ்டத்தினுடைய வலிமை, கஷ்டத்தினுடைய பொறுமை, கஷ்டத்தினுடைய எழுச்சி? இப்படி வந்து திரள் நிதின்னு சொல்லி அரசியல் பேசுறேன்னா அப்படிப்பட்ட நபர் ஏன் சட்டையை போட்டு யூனிஃபார்மோட அங்க இருக்கீங்க, கழட்டிட்டு வாங்கன்னு சொல்றது யதார்த்தம் தானே? ஆமா, நீங்க நல்லவனும் போறா படிச்சுன்னு போறா படிக்கூடாது தான் சீமானுடைய அஜெண்டா. நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து நான் சட்டை கட்டு வாங்க தான் கூப்பிடுவேன். புடவை கட்டு தான் சட்டை கட்டினா இந்த தவிர உனக்கு யாராவது தெரியுமா? சரி இருக்கட்டு, நான் கேட்கிறேன். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க அருண் IPS வந்து இளைஞரா இருக்காரு. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேர்மையான அதிகாரி, யாருக்குன்னு சல்லி வாங்க மாட்டாரு. அப்ப அந்த நேர்மையான எதிர்க்கு கொச்சை பத்தத்தை தவறு தானே சார்? நீங்க சொல்லுங்க சார். திமுக நீங்களே சொல்றீங்க நேர்மையான அதிகாரி, அவரை கொச்சப்படுத்தலாமா? திமுக சார் 10 வார்த்தையும் ஒரு இது மாதிரி பேசுறாரு. திமுக காரங்க மாரி லஞ்சம் ஊழல் இதெல்லாம் சல்லி எதுவும் வாங்காத ஒரு நல்ல நபர் தான், நேர்மையான அதிகாரி தான், ஒரு கடுமையான உழைப்பாளி. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு வருண் IPS பற்றி. இது போன்ற அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து வாழ்க்கை இழந்த பல அதிகாரிகள் என்னால் பட்டியலிட்டே சொல்ல முடியும். நேர்மையான உண்மையான அதிகாரிகள்லாம் வந்து போங்கடா, அந்த பதவி வேணும், வேலையே வேணும். திமுக சார் ஏன் கொந்தளி என்ன சார்? நான் சொல்ல வர்றது என்ன, திமுகன்றதுல 19 சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு வருண் IPS யாருடைய தூண்டுதலுக்கோ ஆளாகி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய வாதம். புரியுதுங்களா? அவருடைய குடும்பத்தை பற்றின்றது இல்லை, பொதுவாக இப்படி பேசினாலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பது உங்களுடைய கடமை. நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க. இதை ஏன் நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் டைரெக்டாக போடுறீங்க? இது நாள் வரையும் இப்படி ஒரு IPS ஆஃபீஸர் யாராவது இப்படி சோசியல் மீடியாவில் இப்படி வந்து ரியாக்ஷன் பண்ணது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பதிலுக்கு பதில் தப்புங்க. அது அரசியல்வாதி. அண்ணாமலை பேசினாருன்றதுக்காக சீமான் பேசலாம், சீமான் பேசுறதுக்காக அண்ணாமலை பேசலாம், அண்ணாமலை பேசுறதுக்காக எடப்பாடி பேசலாம், எடப்பாடி பேசுறதுக்காக அண்ணாமலை பேசலாம். இதெல்லாம் அரசியல். ஒரு அதிகாரி வந்து அப்படி பேசக்கூடாது. இதனால் என்ன ஆகிடும்னு சொன்னால், பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சிவாவுக்கு ஒன்றும் அது தெரியாமல் இருக்கலாம். பொதுமக்கள் பார்க்குற பார்வைக்கு அப்போது வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால்,
போலீஸ்காரனே வச்சு தாக்குன்னு தாக்குறான்ப்பா, புரியுதுங்களா? போலீஸ்காரனை வச்சு செய்கிறான்ப்பா, அப்போ இவன் தான் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு. நீங்கள் மலை மேலே ஏற நினச்சி பள்ளத்தில் வந்துட்டு இருக்கீங்க. அதனால் வருண் ஐபிஎஸ் நிச்சயமாக இந்த திமுகவினுடைய எடுப்புகளுடைய அந்த கைட்லைன்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு, அவர் உண்மையிலே சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டவர்களே நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய நேர்மைக்கு கரெக்டாக இருந்தாருன்னா அவர் எங்கேயோ போக வேண்டியது இல்லை. நான் இப்படி தான் போவேன்னு என்ன பண்ண முடியும்? திரு வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் திமுக எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் தனி மனிதனாக தனக்கான அவருக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. ஒருத்தர் அவர் இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி பேசினால் பதில் தாக்குதல், கருத்தில் ரீதியாக பதில் தாக்குதல் சட்ட ரீதியாக செய்வதற்கு அனைத்தும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதைத்தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். ஒழிய நாம் தமிழ் போன்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இது போன்ற கொச்சப்படுத்தவில்லை, அவர் கையில் எடுக்கலையே. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். துரைமுருகன் அவர்களை கைது செஞ்சாங்க, சரி, அவங்க ஏதோ பேசியிருக்காங்க. சொல்லுங்க சார், நீங்க சார் மொட்டையா சொல்றீங்க. சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அவர் செல்ல பறிச்சு இந்த ஆடியோ இருக்கு, அதுக்கான வெளியே என்ன காரணம்? அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, வருண் இருங்க சார், வருண் ஐபிஎஸ் அதிகாரி தான் செல்லு அவருடைய சாட்டை துரைமுருகன் அவருடைய செல்போனை வாங்கிட்டு உள்ளுக்கிற ஆடியோலாம் எடுத்த மத்தல கொடுத்து தான் நீங்க ரொம்ப நாளா இந்த கருத்துல சொல்றாங்க. அது எப்படி சார் நியாயமா? காவல்துறை அது போல செய்யும். உங்களுக்கே ஒரு நியாயமா? அது எப்படி அடுத்தவங்க செல்ல இந்த ஆடியோ வேணே அவங்களுக்கு? சார், இவங்களே பல பேருக்கு அனுப்பி இருக்கலாம் சார். காவல்துறை சம்மந்தப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவருடைய சார்ந்த நண்பர்களும் பல பேர் நட்போட்டத்தில் அனுப்பி இருக்கலாமே. நீங்க சரி, திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் தான் வெளியிடுறாரு, நீங்க அவர் மேல தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் நாட மாட்டீங்க. திருச்சி சூர்யா யாருடைய பையன்? அதெல்லாம் நமக்கு வேணாம் சார். அவர் தானே வெளியிடுறாரு. இருங்க, அவர் மேலே நீங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு அதிபராக நீங்கள் கட்சியில் பொறுப்பாளர் வச்சிருக்கிறீங்களா? அமெரிக்கா கட்சி நிகர் தான் உங்களுடைய நாம் தமிழ் கட்சி. அதிகாரம் யார் கையில் இருக்கு சார்? நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. நீதிபதி யாருக்கு அடிமை இல்லையே, சுதந்திரமாக தானே செயல்படுறாங்க. நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. இந்த இடம் எந்த அடிப்படையில் இந்த குரல் பதிவு வெளியிட்டு இருக்கிறாரு, இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படி நீங்கள் நாடுங்க. நீதி அரசு சொல்லுவார், அவருக்கு கிடைச்சது ஒரு புறம் இருக்கட்டும், இதுவெல்லாம் நீ ஏன் மொபைலில் வச்சிருந்த அவர் கேட்பாரு. அதாவது அவர் பேசியிருந்துருக்கலாம், தப்பு இல்லை. அண்ணன் பேசியிருந்த, நீங்கள் பேசியிருந்த, எல்லாரும் அவர் சேகரித்து வச்சுரு. இது எதுக்காகன்னு அவங்களே பேசிப்பாங்க. நீங்கள் நீதிமன்ற நாட மறுக்கிறீங்க. பேராளுக்கு ஒரு இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு புகார் கொடுத்தீங்க, அதோடு நிறுத்திட்டீங்க. உடனே நேராக வருண் ஐபிஎஸ் நபர்கிட்ட போகிறீங்க. அப்போ நீதிபதி எதுக்கு தான் இருக்கிறார்? வருண் ஐபிஎஸ் அவர்கிட்ட போனது யார்? அதான் சரி, இவங்க தான் போனாங்க, நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க தான் போனாங்க. விக்ரவாண்டி தேர்தலில் பேசினாருன்றதுக்காக திருச்சியில் ஒரு ஆளை பிடிச்சி வழக்கு தொடுக்க வச்சு திருச்சியில் அவரை கைது பண்ணி அவர்கிட்ட செல்ஃபோனை பிடிங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே போகுதுன்னு சொன்னால், அப்போ வருண் ஐபிஎஸ்ஸை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு முழு அதிகாரம் இருக்கு. சார், வருண் ஐபிஎஸ் தான் உள்ள இருக்கிற குரல் பதிவு வெளியிட்டாருன்னு உங்களுக்கு என்ன சார் ஆதாரம்? அவர் வெளியிட்டு இருக்க வேண்டாங்க. அந்த ஐஓ விசாரணை குழுவில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோ இதை எஸ்ஐயோ வெளியிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் ஏன் சார் தயக்கப்படுறீங்க? என்ன இதுக்கெல்லாம் நீதிமன்றம் போட்டோம். அப்புறம் 19 எந்த அதிகாரி மேல சேர்த்து வர பூச்சிங்களா? முன்னாடி புள்ளிட்டலாம் ஈத்து வச்சு பேசினா தப்பா? என்னை கைது பண்ண காவல்துறை கைது பண்ணிச்சுன்னு சொன்னா இந்த செல்போன் வாங்குவாங்க. சாட்டையை வம்பு கிழிக்கிறாங்க. அதுக்குள்ளே குழப்பம் பண்ணேன். என்ன சொன்னால், சாட்டைக்கு எப்படி வந்தது? இடும்பவன் கார்த்திக்கும் அவன் காதலியும் பேசின ஆடியோ ஏன் அவங்க காதலியே அனுப்பியிருக்கலாம். அண்ணா இப்படி இருக்குது, நீங்கள் தலைவர்கிட்ட பேசி ஏன்னா ஒரு முடிவு கட்டுங்கன்னு அனுப்பியிருக்கலாம். புரிதுங்களா இல்லையா? அவர் சேர்த்து வச்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அல்லது அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் அனுப்பி இதுக்கு ஒரு முடிவு காணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எப்படி வந்தது? அப்போது சாட்டை என்னன்னா இவங்க என்னது உள்கூத்து சூழ்ச்சி பண்றாங்க, உடைக்கிறாங்க. நீங்க கட்சி பண்ணி உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருக்கு. இந்த அதிகாரத்தை சரியான முறையில நீங்க எங்களுடைய பணியை தெல்ல தெளிவா மக்கள் பணியாக சரியான முறையில் நீங்க இவர்கள் அரசியல் முன்னேற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திமுக பழி போடு. இதுதான் இவருடைய நிலைப்பாடு. அதற்கு அண்ணமெல்லாம் கூட அந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய தவறுக்கு எதிர்ப்பு காட்டாமல் ஆதரவாக பேசும்போது தான் எங்களுக்கு மனசு வலிக்கிறது. இல்லை, திரு கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணி பேசினதுக்காண்டி தான் இந்த மாதிரி செயல்லாம் இப்படி பண்றாங்க சார். யாரு விமர்சனம் வைப்பதற்கு அனைவருக்கும் நீங்க சொன்னீங்க. ஆனா திட்டமிட்டு கொச்சப்படுத்தினால் யாருக்கும் இல்ல. அவர் பேசின பேச்சு அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசணுமான்னு கேட்டீங்க. திமுக அப்படி யாருமே பேசல சார். பேசியிருக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவர் பேசியிருக்கிறார். அவரை கைது செய்ய சிறையில் அடைத்தார். இதே அரசு தானே. அப்ப திமுக தொண்டனோ திமுக பேச்சாளர் செய்த தவறு கூட ஆளுங்கட்சியின் ஜால்ராடிக்கான அவர் சிறையில் அடைத்திருக்கிறதா இல்லையா? எங்க சிறையிலவே இருக்க முடியும். ஒரு வழக்க பதிவுனா ஜாமீன் கொடுப்பாங்க இல்லையா?
வழக்கு பதிவு செய்து அவர் சிறையில் அடைத்ததா இல்லையா? இதே சிறையில் அடைச்சு தனது திரும்ப கடமை கட்சியில செய்ததா இல்லையா? இணைச்சிட்டீங்க. திரும்ப ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு? என்கிட்ட அவ்வளவு பேச்சாளர் இருக்கு, நாங்க இறக்கணும், நீ தாங்க மாட்டேன். ஆமா, சிவாஜி வாய்ப்பு வந்தாலும் நீங்க சிவாஜி பேசும்போது கணேசன் மாதிரி எங்களுக்கு சார் எங்களுக்கு அது சிவாஜி சார் கணேசன் எங்களுக்கும் அது போன்று பேச தெரியும். ஆனா நாங்கள் பேசாமல் பேச இருப்பதற்காக விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களோ? இருங்க சார், நாங்கள் பேசாமல் இருப்பதற்காக நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் இந்த நாங்கள் மாதிரி எதிர் செய்வீங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் நீங்களும் ஐயா கலைஞர் பேசணும் என்ன சார் அதிகாரம் கொடுத்தான்? அண்ணா அவர் என்ன உன்ன மாதிரி தற்கூரியா? தேர்தலில் நின்று ஒரே தேர்தலுக்குள் கூட தோல்வியை சந்திக்காத ஒரு மாபெரும் தலைவர், ஆசிய கண்டத்தில் தவிர்க்க முடியாத தலைவர், கிட்டத்தட்ட 2-3 பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருந்த ஒரு மாபெரும் கலைஞர் ஐயா கலைஞர். அவர் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலைவர், ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர். நீங்க கொச்சப்படுத்தி பேசுவீங்க. இந்த அதிமுக காரன் தான் சூடு சோரணை இருக்கா சார்? அதிமுக காரன் சூடு சோரணை இருக்காது. 2 ஆம்பளை நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருந்து தப்பா பேசியிருக்கா சீமானு. அப்போ அதிமுக சூடு சோரணை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு சூடு சோரணை இல்லாம இருக்கணும். நீங்க முடிவு பண்றீங்களா? நீங்க முடிவு பண்றீங்களா? அண்ணாமலை பேசும்போது ஏன் அமைதியா இருந்தீங்க? சூடு சொன்ன இருந்தது. அதான் சார், அண்ணாவை அதிகமா பேசுற அதிமுக அமைதியா இருந்தாங்க. நாங்க குரல் அவங்க எதிர்ப்பு இல்ல, நாங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அம்மாவை பத்தி கொச்சப்படுத்தி பேசுற அண்ணாமலை சார், அண்ணாமலை அம்மாவை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அப்பயே எதிர்ப்பு காட்டாத அதிமுக கட்சி தான் சார். அவங்க எதிர்ப்பு காட்டலாம். அம்மாவை கொச்சப்படுத்தி எதிர்ப்பு காட்டினாங்களா? கலைஞரை பேசிட்டாருங்கிறதுனால இந்த செயல்லாம் சார், நாங்க ஜனநாயக ரீதியாக நாங்கள் சமூக நீதிக்காக யார் கொச்சப்படுத்தி பேச ஜனநாயக எதிர்ப்பு நாங்க காட்டுவோம் சார். அதே போன்ற ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு அரசு அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி கொச்சப்படுத்தி பேசும்போது ஒரு கட்டத்திற்கு மேல அது தாண்டும் போது அந்த அதிகாரி ரிப்ளைட் கொடுக்க தானே செய்வாரு. பேனசில வைக்கலாம வாஸ்து ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது அரசு எடுக்கக்கூடிய முடிவு, மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கக்கூடிய முடிவு சார். அது வாஸ்து சாஸ்திரம் சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரம் சரியில்லைன்ட்டு தான் இப்போ அந்த பிளானை மாத்திட்டாங்க. இது யார் சார் உங்களுக்கு சொன்னா? நீங்க யார் சார்? முக்கியமான புள்ளிகள், அந்த புள்ளி தான் சொல்லுங்களேன். அது சொல்லக்கூடாது. திமுக என்பது மக்கள் சார். ஆம்ஸ்டாங் படுகொலையில் முக்கியமான புள்ளிகள் எப்படி இருந்து சொன்னதே இல்லை சார். இல்ல எப்படி அந்த முக்கியமான புள்ளி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஒரு முறை சொல்றாங்களே ஒழிய சார், கண்டுபிடிச்சா சிறையில் அடிச்சிருக்கிறாங்களே. உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு. ஆமா ஆமா, அதை விட இன்னும் உண்மைன்னா அந்த பட்டியலை நீங்களா சொல்லிவிடுங்க மக்கள் மத்தியில். வாழை படம் பார்த்தீங்களா? இல்லை கேட்டேன். நீங்கள் அதில் ஒரு அரசியல் வச்சிருப்பீங்க, நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இல்லை வாழை படம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லை அதில் இவர் ஏதாவது ஒன்று பேசுவார். இல்லை தெரியல சார். படம் பார்த்தீங்களான்னு கேட்டேன். பார்க்கல சார். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பார்க்கல சார். ஏன்னா நீங்கள் இப்படி திமுகவுக்கு முட்டு கொடுக்கும்போது அந்த படம் கிடம் பார்த்தீங்களா என்னன்ற ஒரு சந்தேகத்தில். பார்த்தீங்களா? இப்போ தெரிஞ்சுங்களா எதுக்கு அந்த படம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்னது காரணம்? அண்ணன் ஒரு சாதாரண நபர் அல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஆக ஒரு மூத்த அரசியல் பெருமை இருந்து கொண்டு இந்த மக்களுக்கான அரசாக, மண்ணுக்கான அரசாக, மொழிக்கான அரசியலாக, இனத்துக்கான அரசியலாக தூய்மை அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மீது சேர்த்து வேறு பூசக்கூடிய நபர்களுக்கு தயவுசெய்து உங்களுக்கு குரலாக ஒழிக்கக்கூடாதுன்னு தான் தம்பியினுடைய பணிவான வேண்டுகோள். இன்னொன்று கேட்கணும் சார், இறுதியாக ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அமெரிக்க பயணம் ஒரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை முதலீடு இருக்க தான் போகிறாங்களா, இல்லை வேற ஏதோ மருத்துவ ரீதியாக? இது முன்ன மருத்துவ தான். நான் நாக்கூசு தயவுசெய்து சொல்கிறேன், என் ஆத்திரத்தை கலப்பாதீங்க. அவர் அரசு பயணமாக போகிறாரு, முதலீட்டை நம்ம ஈர்க்கிறதுக்காக போகிறாரு. 19 இப்படி தான் சொன்னீங்க. இல்லை சார், இப்படி தான் சார், இப்படி தான் ஒரு பைத்தியம் சொல்லுது தமிழ்நாட்டில். முதலமைச்சர் கையாடுது, காலாடுது, பேண்ட் எதுக்கு போகிறேன் எனக்கு தெரியாது. யாருன்னு உங்களுக்கு தெரியாது? பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்த் சார், ஐயா கலைஞர் அவருடைய சமாதிக்கு 3, 4, 5 கிலோமீட்டர் நடந்தே வந்தாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க எதுக்கு போயிருக்காரு? முதலீட்டார் ஈர்ப்புக்கு தான் போயிருக்கிறார். முதலீடு ஈர்ப்பு தமிழ்நாட்டுடைய நலன வளனுக்காக சென்றிருக்கிறார் சார். இல்ல யாருன்னா கூட போயிருக்காரு சார். கூட யாரு போனா உங்களுக்கு என்ன சார்? எதை நோக்கி சென்றிருக்கிறார்? முதலமைச்சர் எதை நோக்கி சென்றிருக்கிறார்? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய வளத்தை மேம்படுத்துவதற்காக தான் எத்தனை நாடுகளுக்கு போயிருக்காரு? ஆமா போயிருக்கிறாரு. அங்கிருந்து எல்லாம் முதலீட்டு வர வச்சு பட்டியலை வெளியிட்டு நீங்க பார்க்கலையா சார்? எப்போ? முந்தனத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது போல உங்களை போன்றவர்கள் எத்தனை லட்சம் 2400 கோடி முதலீட்டு ஈர்ப்பு செய்திருக்காங்க. இதெல்லாம் பேப்பர்ல வந்த செய்தி தான். பேப்பர்ல வந்த செய்தி, அதிகாரப்பூர்வமா அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட செய்தி சார். ஏதோ 19 இதன் மூலமா நீங்க தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். தொழிற்சாலை கட்டப்பட்ட பிறகு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான ஏற்பாடு தானே இது. சீமான் போன்ற நபர்கள் பேச்சுக்கணும், ஆடு மாடு மேய்ச்சி சாணியால் நான் பணம் கொடுக்குற மாதிரி பொய்யா அந்த அரசு பேச சொல்றீங்களா? இது நியாயமா? இது தகுமா? நியாயமா? தர்மமா? கேள்விக்கு பதில் சொல்ல 5 நாடுக்கு போயிருக்கீங்க. ஆமா சார், நாட்டுல இருந்து பல லட்சம் முதலீடு செய்திருக்கிறார்கள். தொழிற்சாலை ஒரே நாளில் கட்டி முடிச்சிட முடியுமா? விதையை போட்டு இருக்கிறோம். தொழிற்சாலை கட்டிய பிறகு இங்கே படித்த மாணவர்களுக்கு
பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும். எய்ம்ஸ் மத்திய பாஜக அரசு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு விதை போட்டது அதே மாதிரியா? எய்ம்ஸ் நாங்களா சார்? நான் எங்களுடைய ஆட்சியில் கட்டணம் கட்டணுமா? எங்களுடைய ஆட்சி அடிக்கல் நாட்டுமா? பாஜகன்னு சொல்லிட்டேன், உங்க ஆட்சியான்னு சொல்றேன். பாஜக மதுரையில எய்ம்ஸ் கட்டிட்டேன். அப்புறம் எங்க மேல சார் சேர்த்து வரி பூசுறீங்க? இல்ல அங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தான் அடிக்கல் நாட்டானுங்க. அடிக்கல் நாட்டுதோடு சரி பாவம். சரி, அப்போ அங்க செங்கல் தூக்கிட்டு காட்டுனீங்க, எங்க எய்ம்ஸ் எங்க எய்ம்ஸ்ன்னு. இப்போ அவங்க தூக்கி காட்டினாங்கன்னா என்ன காட்டுறாங்க? 5 ஆண்டு தூக்கி காட்டுறதுக்கு என்ன சார் காட்டுறாங்க? இல்ல இது வரைக்கும் போன முதலீட்டாளர்கள் எங்க என்ன வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க சார். அரசு 5 சார்பிலே தெளிவா நாடுகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பயணம் போயிருக்கீங்க, பல லட்சம் கோடி முதலீடு. 2400 கோடி முதலீட்டு கூட ஏதோ ஒரு ஃபேக்டரி கெட்டதுக்காண்டி விவசாயம் சார், நடக்குது. முதலமைச்சருக்கு இந்த உடம்பு சரியில்லை சரியில்லை சொல்றோம்லாம் மனித இல்லாதவன் அவனை மனசாட்சி இல்லாததான் சொல்ல முடியும் சார். சத்தியமா நான் சொல்லுங்க, நான் உங்களை சொல்லவே இல்லையா? நானும் அப்ப நீங்க என்ன வெளியில சொல்லி தெரிஞ்சிருக்கீங்களா? நீங்க இப்ப சத்திய வச்சுட்டு வரீங்க. எப்பவுமே ஒரு வயது முதிர்ந்தவருக்கு நோய் வருது ஒரு மனசாட்சி இல்ல. முதலமைச்சர் செய்யக்கூட தவற சுட்டி காட்டுங்க. திமுக அமைச்சர் செய்யக்கூட தவற ஒரு சுட்டி காட்டுறது இங்க முகாந்திரமா இல்ல. தூய்மையான அரசியல் செய்யறாங்க, தூய்மையான அரசியல் செய்கிறாங்க. உடனே அவர் உடல் மொழி பேசலாம், தவறு இல்லைங்களா? இதில் இது எவ்வளவு ஒரு மன்மம். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அதான் நீங்க கேட்ட பதில் சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டேன். இல்ல அதான் நான் என்ன சார், கேக்குறேன், நீங்க தான் சொன்னீங்க வெளியில பேசிக்கிறாங்க உடம்பு சரியில்லை சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு நான் பதில் எடுத்து கொடுத்தனா இல்லைங்களா? முதலீட்டு மாநாடு பத்தி பேசுறீங்க. ரெண்டாவது கேள்வி ஒரு கேட்டா அதுக்கு சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? ரெண்டாவது இதுக்கு முன்னக்கூட்டி எத்தனை முதலீடு கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் 2400 கோடி ரூபாய்க்கு அரசு சார்பில் கெஜெட்ல சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்வை தெரியாது. சொல்லியிருக்காங்க, எங்க வேலை நடந்திருக்குது, எத்தனை பேர் அடுத்து இளைஞர்கள் வேலை கொடுக்க போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க சார். ஒரே நாள கட்டட தூக்கி நிறுத்த முடியாது அப்படியே ஸ்ட்ரைட்டா. சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. இவ்வளோ பொங்கற 10 வருஷம் பொங்கனீங்களா நீங்க? கோட்டு சூட்டு போட்டு ஆடு மாடெல்லாம் போயிட்டு பாவலா காட்டுனால நீங்க பொங்கனீங்களா? 3 ஆண்டுகள்ல 5 நாடுகளுக்கு, துபாய் உட்பட 5 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. 2400 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்றாரு, சிவாவே சொல்றாரு. ஆனா இவங்க தேர்தலில் செலவு பண்ற தொகையை 5000 கோடி ரூபாய். ஒரு ஐயா, நான் சொன்னது கடைசியா ஸ்பெயினுக்கு போன தொகையை சொல்றேன் சார். நீங்க சார் மாத்தி பேசுறேன். ஒட்டுமொத்த தொகை நான் சொல்லவே இல்லை. தொகை ஒட்டுமொத்த தொகை சொல்லவே இல்லை சார். மூலமா உண்மையிலே என்ன எங்க நட்டு இருப்பாரு, எங்க வளர போகுது? அதாவது இவர்களுக்கு இந்த தமிழ்நாடு நாசமா போன தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியில மனநிலை நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக, சங்கர சங்கங்கள், RS மோட இயக்கவாதிலாம் தமிழ்நாடு நாசனமா போகணும், அதில் அரசியல் குளிர் காயணும். இது அவருடைய அஜெண்டா. இங்கே திமுகவுடைய தலைமை இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு முன்னேற்ற பதிவு இன்னும் கூடுதலாக பெருகி கொண்டே போனோம். இதுதான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை. அதை நோக்கி தமிழ்நாடு அரசு பயணிக்கிறது. பார்க்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாடு அரசு யாரை நோக்கி எதற்காக பயணிக்கிறது. இந்த மக்களை அரவணைப்பதற்காக மட்டும்தான் அனைவருக்கு தெரியும். பேசிட்டே இருக்கும்போது 20 செகண்டுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, அது மட்டும் படிக்கிறேன். தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. அரக்கோணம் திமுக MP ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி அபராதம். கட்டணம் அவர் கட்டுறாரு, அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? 89.19 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அபராதம் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல். சரிங்க, அவரு கட்ட போறாருங்க. தமிழ்நாடு அரசு என்ன தவறு செஞ்சது? இவர் அளவுக்கு அதிகமா சொத்து வச்சு தான் ஃபைன் போட்டு வச்சிருக்காங்க. அது நீதிமன்றம் முறையிடுவாரு. அவர் அதுக்கு நீங்க பார்க்க முடியும். சாதாரண இல்ல ஊழல் சேர்ந்திருக்காங்க. அவர் ஊழல் சேர்ந்தது அதை குற்றச்சாட்டு இருக்கா? அதை நீதிமன்றம் முடிவு எடுக்கிட்டு சார். இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனையா சார்? நான் என்ன சொல்றேன், சாதாரணமான ஒரு எம்பிக்கே பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் கிட்ட வந்து அமலாக்கத்துறை இப்போ இது அனுப்பியிருக்கேன்னு சொன்னால், இவர் அசால்ட்டாக சொல்கிறாரு ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்து 2400 கோடி எடுத்துகிட்டு வந்தார். 2400 கோடின்றது சார் மக்கள் வளர்ச்சிக்காக கொண்டு வந்திருக்கிறார் சார். தனி மனிதனுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க என்ன எது முடிச்சு போட்டு பேசுறீங்க? ஒரு எம்பி 1000 கோடி, ஒரு எம்பி 300லேருந்து முடிவு இருக்கு. அண்ணனுடைய பேச்சு ரொம்ப எதிராக போகுது. தமிழ்நாட்டுல பல பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்கூலே இல்லாம கட்டமைப்பே இல்லாம இருக்குது. இதுக்கெல்லாம் நிதி நீங்க செலவு பண்ணலாமா? இப்போ யாருக்கு செலவு பண்ணியிருக்கிறோம்? அதான் ஃபார்முலாக்கு 4 காருக்கு செலவு பண்றாங்க. நான் ஃபார்முலா 4னா எங்க ஃபேமிலிக்கு செலவு பண்றோம். வேற தேவை என்ன சார் இருந்துச்சு? அது ஏன் சார் இளைஞர்களுக்கு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அப்போ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை வீரர் அந்த காங்கிரஸ்ல பண்ணாங்க? பட்டியல வர இருங்க. இல்ல ஃபார்முலா 4 கார்ல நீங்களே நானும் போய் கலந்துக்க முடியுமா சார்? நாம ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டா மொத்தம் கலந்து கூடாதா? அஜெண்டாவா சார்? ஏழை எளிய மக்கள் கலந்து கூடாதா சார்? இந்த கார் பந்தயத்தை முன்னோட்டமாக காட்டி இளைஞர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதுதான் இந்த நோக்கம். சிவா கலந்துக்க முடியாது. பல கோடி ரூபாய் அதை வந்து அரசே அந்த செலவு பண்ணு சார். நீங்க உங்க பிள்ளைய கொண்டு போயிட்டு அரசு பள்ளியில போய் சேருங்க.
வருங்காலம் அரசை முன்னிலைப்படுத்தி உயர்மட்ட அளவில் நீங்க சொல்லக்கூடிய அத்துணை விளையாட்டு வீரர்களும் மின்னக்கூடிய வகையில் வெற்றி பெறக்கூடிய வகையில் அரசு திட்டத்தை வகுக்கும் சார். அரசு பள்ளியிலேயே ஆமா இல்ல இது எதுக்கு சார் இந்த கார் ரேஸ் விளையாட்டு வீரர்கள் எப்படி சார் ஊக்கப்படுத்துவீங்க? எந்த விளையாட்டுல வருது இல்ல எங்க கார் ரேஸ்ன்றது என்ன முதல்வருடைய பேரெல்லாம் ஏன் தனியார் கல்லூரியில் படிக்கிறாங்க சார்? அவங்க கலந்துக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க சார். அரசு சார்புன்னு ஒரு அரசு சார்பா ஒரு அஜெண்டா இருக்கு, அரசு சார்பா ஒரு நிவாரணம் இருக்கு. அதுல பள்ளியில போய் படிக்கட்டும். பணம் இருக்கிறவன் பிரைவேட்ல போய் படிக்கிறான். நம்மளுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டிற்கு கூட அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். அதை கொடுக்குதா இல்லையா அரசு? அது மட்டும் பேசுங்க. புத்தகத்துக்கு ஏன் அவ்வளவு விலை, புத்தகம் அச்சிடுவதற்கு ஏன் அவ்வளவு விலை கூட்டி? மத்திய அரசு அத்தனைக்கு விளையாட்டு இதுக்கெல்லாம் ஆமா சார். இல்ல இதெல்லாம் மாநில அரசு செய்யக்கூடிய விஷயம் சார். புத்தக அச்சிடு அதான் சார், மத்திய அரசு அனைத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு சாகடிச்சா உங்களுக்கு விருப்பம் இல்ல, அதை தடுக்கிறீங்க. கார் ரேஸ் நடத்தல யார் கேட்டா? உங்களுக்கு யார் கேட்கல அதை சொல்லுங்க. யார் கேட்டா நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்க கூட இளைஞர்கள் எந்த விளையாட்டு வீராங்கனை சார் இளைஞர்கள் விருப்பப்படுறாங்க சார். யார் விருப்பப்படுறாங்க? இளைஞர்கள் தான். இன்னொரு கேள்வியும் பரவலா பேச என்ன கார் ஓட்டுறவங்க வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் நீங்க பேசலாம். யார் வேணா வரல, நீங்க கூட போங்க. அதுக்கான தகுதி நீங்க கூட போங்க. அப்ப நிச்சயமா இந்த ரேஸ் முடிவுல தமிழ்நாட்டை சேர்ந்த இத்தனை வீரர்கள் வாங்க சார். இது இப்பவே கலந்தன அவசியம் இல்லை சார். இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இதை பார்த்து விழிப்புணர்வு அடைந்து அவர்கள் வருங்காலில் அது போன்று தேர்வாக வேண்டிய என்ற நல்ல அடிப்படை தான். இதற்கு கொச்சப்படுத்த அரசியல் அதை எதில் சார் அரசியல்? விளையாட்டில் கூட அரசியல் பண்ணுவீங்க? வெக்கமா இல்லையா சார் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளுக்கு? விளையாட்டில் கூட அரசியல் பண்ணுவீங்க, கேவலமா இல்லைங்களா? சொல்லுங்க சார். முத்தமிழர் முருகனுக்கு விழா மாநாடு நடத்தினது போல விரைவில் அம்மனுக்கு மாநாடு நடத்த போறாராம். இல்ல சேகர் பாபு சொல்லி முதல்ல அந்த செல்போன் பண்ணி கேள்விங்க. இல்ல வந்துட்டே ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு உண்மை காட்டிட்டே இருப்பாரு. அப்போ சன் டிவி போகிறது கூட ஃபேக் நியூஸ் தான். சன் டிவி பேரில் ஃபேக் நியூஸ் போடுறானுங்களே, நான் பார்க்கல சமூக வலைத்தளங்களா. செல்போனை பிடிங்க 10 நிமிஷம் அவர் வாங்கி வந்தேன். சன் டிவி சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடி சார். சும்மா அது மாதிரி பல ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். அப்படி பண்ணுவாங்களா சன் டிவி? இவங்கெல்லாம் முதல்ல ஃபேக் ஐடி தான் நோட் பண்ணுவாங்க. ஃபேக் ஐடி சன் நிறுவனத்துக்கு எதிராக பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. பண்ணிருந்தா சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது. இல்லை இப்போ அப்படிலாம் இப்போ அது மாதிரி பண்ணியிருந்தா என்கிட்ட புகார் கொடுத்தா நான் போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறேன். அப்போ இது சன் நியூஸ் இல்லை, ஃபேக் ஐடி. இனி சன் நியூஸ்னு வர்றதெல்லாம் ஃபேக் செய்தி எல்லாம் நான் சொல்லவே இல்லைங்களா. உங்களை போல நபர்கள், உங்களை போன்ற அரசியல் பெருமிட்ட வர்றது தான் ஃபேக் ஐடி. கீழே ஜிஜி சிவான்னு பார்த்தா அதுதான் ஒரிஜினல் செய்தி, இல்ல ஃபேக் செய்தி. அப்படி தானே? அப்போ இது போற போக்கில் பார்த்தா இவரே என் பேர்ல 2 ஃபேக் ஐடி தரப்பார் போல. சரி, இப்போ அவர் அம்மனுக்கும் நாங்க மாநாடு நடத்துவோம் சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை? அதான் கேட்குறேன். நீங்க இவர் தான் சொல்லணும். படிச்சு காட்டுறாரு. ஏங்க அம்மனுக்கு, அதாவது முருகனுக்கு நடத்துற மாதிரி அம்மனுக்கு நடத்த போறாங்க. என்ன சார், இந்து மக்களுடைய மனதை புண்படாத வகையில அவர்களுக்கு மதிப்பளித்தால் ஒரு அரசு என்ன இதில் தவறு? நீங்க சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை முதல்ல சொல்லிருக்கணும். அது ஃபேக் செய்தின்னு சொல்லிருக்க கூடாது சார். இப்படிதான் கொண்டு வராங்க சார். அதுக்கு பிறகு மாத்தி சொல்லுவாங்க, ராமருக்கு தமிழ்நாட்டு ஒரு 1000 கிலோ கோயில் கட்டத்தை திமுக அரசு அறிவித்து இருக்குது. அதனாலதான் முதல்ல முட்டுக்கட்டை போடுறேன். எதை நம்பணுமோ அதை நம்புங்க, நம்பாதெல்லாம் நம்பிடாதீங்க. ஐயா இது உண்மையா? எனக்கு தெரியல, பார்த்தா தானே தெரியும். நீ உங்க போன்ல தான் என் பொண்ணு இருக்கு, உங்க போன்ல தானே இருக்கு. நீங்க எத்தனை ஃபேக் ஐடி ஃப்ரெண்டா வச்சு எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்த அரசு மேல சேர்த்து வாரி எவெல்லாம் போத்துறானோ அத்தனை ஃபேக் ஐடி அண்ணன் போன்ல தான் இருக்கும். அதுக்கு நான் ஆக முடியுமா? என் போன்ல வரல. இதுக்கெல்லாம் செலவு எப்படி சார் வருது? கோயிலுக்கு ஃபேக் ஐடி தான் கேட்கணும். என்ன கேட்டா மாநாடு நடத்திட்டு தாராளமா நடத்திட்டு சந்தோஷம் தான். ஆனா அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. ஆனா மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நன்மை தான் செய்யும் சார். அறநிலைத்துறைக்கு வந்து நிறைய காசு இருக்கு, அது நம்ம சொல்ல முடியாது. எப்படி நடத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க இதை வேணா கேட்கலாம். அதாவது ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நாசமாக்குறீங்க இல்லையா? அதுவும் சென்னை ஒரு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த வகையில ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எத்தனை அரசியல் கால் புனிச்சு எவ்வளவுதான் சார் சேர்த்து வரி போச்சு. இந்த கீழ்த்தரமான அரசியலை நீங்க நாடுவீங்க, ரசிப்பீங்க, ருசிப்பீங்க. என்னையா இது? இது நாடா, ஜனநாயக நாடா, என்ன சர்வேதர் நாடா? நீங்க ஏற்கனவே செஸ் ஒரு அரசு என்ன நன்மையா செய்யவே கூடாதா? செஸ் விளையாட்டு நடத்துனீங்க, நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுமா? அதுவே எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க. ஏன்னா அது நடுத்தர ஏழை மக்கள் கூட திறமை இருந்தா வரலாம். இதுல வந்து பல கோடிகளுக்கு அறிவது. ஏன்னா பயிற்சிக்கு பல உயர்ராக விளையாட்டில் ஏழை மலை கலந்து கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய திட்டம் அல்ல, கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசு மாணவர் சார்பாக விழிப்புணர்வு கொடுக்கிறோம். வருங்காலங்களில் அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்வார்கள், மாபெரும் வெற்றி பெறுவார் உலகத்தரம் வாய்ந்த இடத்துல. என்ன இல்ல ஃபார்முலா 4 கார் இருக்க சிவா எப்படி பாக்குறாருன்னா,
இந்த குதிரை பந்தயம் மாரி நினைச்சுக்கிட்டாப்புல. கடைசி வரைக்கும் ஏழைமான ஏழையா தான் இருக்கணும், எட்டா கனியா இருக்கக்கூடிய விளையாட்டை தொடவே கூடாது இவங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய திராவிட மாணவனுடைய அரசாங்க நிலைப்பாடு எட்டா கனியா இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த விளையாட்டை ஏழை மாணவன் தொட்டு பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனுடைய முன்னோட்டம் தான் இந்த எப்போ ஒரு கார் பந்தயம் நாங்க முடிவு எடுக்கிறோம். இதுல தான் உண்மை. குதிரை பந்தயம் இருக்கு பத்தி அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். குதிரை பந்தயத்தில் எப்படின்னா அதுவும் பணக்காரன் தான் ஆடுவான், கோட்டீஸ்வரன் தான் ஆடுவான். நீங்க நானும் போய் ஆட முடியாது இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அது மேல உட்காந்து ஓட்டுறான் பத்தியா ஜாக்கி, அவன் வந்து ஏழையா இருப்பான். ஆனா இதுல வந்து அது கூட ஏழை உட்கார முடியாது. அவ்வளவுதான் சார். இவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த நல்ல திட்டங்களும் செயல்படுத்தக்கூடாது, தமிழ்நாட்டு முன்னேற்ற பதிவு கொண்டு போக செல்லக்கூட ஏற்கனவே பதிவு தான். இப்போ நான் சொல்றேன், என்ன திட்டம் நாங்க செயல்படுத்தல, இது நல்ல திட்டமா வேற என்ன? அப்புறம் மாணவர்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே உயிராகமான இருக்கக்கூடிய எந்த விளையாட்டுதையும் மாணவர்கள் ஏழை மாணவர்கள் மேல இருந்து இடிஞ்சு விழுது. சொல்லுங்க சார். ஸ்கூல் இல்ல, பல பள்ளிக்கூடம் இல்ல கட்டி சார். அதெல்லாம் தமிழ்நாடு கல்வித்துறை உயர் கல்வித்துறைலாம் சிறப்பான முறையில் தான் மாணவர்களை இயக்குறாங்க. கால சிற்றுண்டி திட்டம் வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற வகையில தெளிவா செயல்பட்டு இருக்கு சார். அன்பில் மகேஷ் சொல்றாப்புல மத்திய அரசு கல்விக்கு தொகை வந்து அனுப்பல, கேட்டா வந்து அந்த மாநில கல்விக் கொள்கையில நீங்க சேர்ந்தாதான் அந்த தொகை. நியாயம் யாரை திட்டணும்? இல்ல ஒரு அரசு இந்த மாதிரி இருங்க சார், நியாயம் யாரை சார் திட்டணும்? சரி இருக்கட்டு சார், இது நீங்க யாரை திட்டணும்? அதுதான் சொல்றேன். அசிங்கமா மத்திய அரசு திட்டிருக்காங்க. கொடுக்கற 500 கோடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு காசு எடுத்தாங்க போடுங்க. நீங்க சொல்லிக்கலாம் சார், வெத்தல போட்டேன் சிவப்பாகல சொன்னாம நீங்க கேட்டுக்கலாம். மெட்ரோக்கு வந்து அரசு கொடுக்கல, எங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்றீங்க. அத நாங்க தான் செலவு பண்ணி நாங்க தான் எப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய குறிப்பிட்ட நிதி அப்போ இது இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு. என்ன பேச சார், என்ன பேச விடுங்க. எல்லாம் பேசுறது பூரா சார். அவரோட சேர்ந்து பாய்பட்டு 10 நிமிஷம் ஆகுது. நீங்க கொள்கை ரீதியில பாய சொல்றேன். நீங்க தப்பா டபுள் மீல போட்டு நீங்க ஒரு கட்டளை கட்டாதீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து 1 மணி நேரம் ஆகுது. இப்போ கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு நலனை பத்தி ரெண்டு பேரும் பேசவே மாட்டீங்க. தமிழ்நாட்டுல கள்ள உறவு பத்தி அதிகமா பேசுனது யாரு? திமுக காரங்க. இல்ல இப்ப யார் தமிழ்நாட்டுல யார் ஆள்றாங்க? யார் ஆட்சி? அதுதான் சார் கேக்குறேன். தமிழ்நாடு அரசு எந்த திட்டங்களை செஞ்சாலும் அதை தவறவே சிரிக்கிறீங்க. 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு எதிரா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சார்? சொல்லுங்க. என்ன பேச விடுங்க சார். நான் என்ன கேக்குறேன், மெட்ரோவுக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல, அப்ப நாங்களே செலவழிக்கிறோம் 10,000 கோடி. மத்திய அரசு எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்ல சார், மெட்ரோ திட்டத்துல மத்திய அரசு தலையிட மாட்டோம், வர வருமானம் நீங்க மொத்தம் எடுத்துட்டு போன மத்திய அரசு எழுதி கொடுத்தோம், நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். இல்ல மத்திய அரசுக்கு வந்து 10,000 கோடி கொடுத்து மெட்ரோக்கு துட்டு தர மாட்டேங்கிறீங்க. இந்த கல்வி நானும் காலையில் இந்த நியூஸை படித்தேன். திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி வரலங்கிறாங்க. இந்த 600 கோடி 700 கோடி கார் ரேஸுக்கு செலவழிக்கிறது இந்த கல்விக்கு. சார், இந்த திட்டங்களை முடிக்கிட்டு இன்னொரு திட்டங்களை கொண்டு வரலாம் இல்லை சார். கல்வித்துறை தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் ஓரவஞ்சனோடு பார்க்கக்கூடிய மத்திய அரசு கல்வித்துறையிலே அவர்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக திட்டத்தை ஒதுக்க மறுக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஒருபோதும் பாஜக போனால் தமிழ்நாட்டு கால் ஊன்றவே முடியாது என்பது இதுவும் ஒரு காரணமாக அமையும். சவுக்கொடி தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் 2026 கொடுப்பாரு பாஜகவிற்கு. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றி சார்.